எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். 20/2/2026 வெள்ளிக்கிழமை மாசி 8ஆம் தேதி. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்கள் ஜோதிட ஆசானின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு மாசி மாதம் 8ஆம் தேதி செல்வத்திற்கும் சுகபோகத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமியின் அருள் நிறைந்த இந்த நாள் உங்கள் ராசிக்கு சுக்கிர யோகம் எப்படி இருக்கு? பணப்பிரச்சனை தீருமா? தொழில லாபம் வருமா? முக்கியமா இன்றைக்கு சந்திராஷ்டமத்தின் பிடியில ஒரு ராசி சிக்க போகுது. அந்த ராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஆரோக்கியமா இருக்க என்ன உணவுகளை சேர்த்துக்கணும், எந்த தெய்வத்தை வணங்குங்கிற ரகசியத்தையும் விரிவா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைய நட்சத்திரம் சிறப்பு மற்றும் சந்திராஷ்டமம் பற்றி பார்ப்போம். இன்றைக்கு இரவு 9:19 மணி வரைக்கும் சனி பகவானின் அம்சமான உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் புதன் பகவானின் ரேவதி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் இன்னைக்கு மீனராசி செஞ்சிருக்கின்றார். இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு தெரியுமா? இந்த நாள் முழுவதும் கன்னிராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு எதையும் செஞ்சாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. மௌனமே இன்னைக்கு உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் நண்பர்களே. மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் எட்டி பார்க்கும். ஆனா அது எல்லாமே உங்க வளர்ச்சிக்கான சுப செலவுகளாகத்தான் இருக்கும். வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்பு மூலமா ஒரு பெரிய லாபம் வந்து சேரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு உடம்புல பித்த அதிகரிப்பு காரணமா சின்னதா தலைவலி வரலாம். அதனால இன்றைக்கு காரமான உணவுகளை குறைச்சிட்டு குளிர்ச்சியான இளநீர் அல்லது மோர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கு நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ சூட்டி வழிபாடு செஞ்சீங்கன்னா பண வரவு இன்னும் தாராளமா இருக்கும். சிவராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள். பணவரவு தாராளமா இருக்கும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு தொண்டை சம்பந்தமான சின்ன கிச்சு வரலாம். அதனால குளிர்ச்சியான பானங்களை தவிர்த்து வெதுவெதுப்பான நீர் குடிங்க. உணவில் துளசி அல்லது இஞ்சியை சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கு நீங்க சுக்கிர பகவானுக்கு வெள்ளை நிற மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யுங்க. சுக்கிர யோகம் உங்கள் வீட்டை தேடி வரும். மிதுனராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கு. வேலையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு உயர்வு கிடைக்கும். பாராட்டு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி அல்லது அசைவு தெரியலாம். அதனால பச்சை காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளை உணவில் அதிகமாக சேர்த்துக்குங்க. இன்றைக்கு நீங்க மகாவிஷ்ணுவை துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பாக்கியஸ்தானம் சிறப்பா இருக்கு. குரு பகவானின் ஆசையால் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு சளி தொந்தரவு வராம இருக்க இரவு நேரத்துல தயிர் மற்றும் குளிர்ந்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நீங்க சிவபெருமானுக்கு விழுவிலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. எல்லா தடைகளும் பனி போல விளையும். சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா எலும்பு மற்றும் மூட்டுல சின்ன வலிவாதல் தெரியலாம். இதனால கால்சியம் நிறைந்த பால் மற்றும் சிறுதானிய உணவு சேர்த்துங்க. பழைய கடனில் அடைக்க ஒரு புதிய வழி பிறக்கும். இன்றைக்கு நீங்க சூரிய பகவானுக்கு அதிகாலையில் நீர் ஆரோக்கியம் கொடுத்து வழிபாடு செஞ்சீங்க. ரொம்ப செல்வாக்கு இன்னும் கூடும். ஆரோக்கியமும் கிடைக்கும் நண்பர்களே. கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நாள் முழுக்க சந்திராஷ்டமம் உண்டாகும். அதனால எதையும் அவசரப்பட்டு பேசாதீங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு செரிமான கோளாறு வர வாய்ப்பு இருக்கு. அதனால அசைவ உணவுகளை தவிர்த்து விட்டு ஆவியில் வெந்த இட்லி போன்ற எளிய உணவுகளை சாப்பிடுங்க. முக்கியமான முடிவுகளை நாளைக்கு தள்ளி வைங்க. இன்னைக்கு நீங்க துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மன அமைதி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு இனிமேல் வெற்றி வந்து சேரும் நாள். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதால உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க. ஆரோக்கியத்தில் இன்னைக்கு நீர்ச்சத்து குறையாம பார்த்துக்குங்க. தண்ணீர் அதிகமா குடிங்க. உப்பை குறைச்சிக்கிட்டு பழங்களை அதிகமா சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நீங்க மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. செல்வ சிறப்பு உண்டாகும். விருச்சிகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு புத்தி ரொம்ப சார்பா வேலை செய்யும். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி தேடி வரும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்காம இருக்க வெந்தயம் கலந்த உணவுகளை சேர்த்துக்குங்க.
காரத்தை இன்னைக்கு குறைக்கிறது நல்லது. இன்றைக்கு நீங்க முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ சூட்டி வழிபாடு செய்யுங்க. நினைச்ச காரியம் கைகூடும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சுகபோகங்கள் அதிகரிக்கும் வீடு, வாகன யோகம் உண்டு. ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கல்லீரல் மற்றும் செரிமான உறுப்புகளை பலப்படுத்த மஞ்சள் மற்றும் இஞ்சி கலந்த உணவுகளை சேர்த்துக்குங்க. இனிப்பு பண்ணங்களை அளவோடு சாப்பிடுங்க. இன்னைக்கு நீங்க தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யுங்க. குருவின் அருள் முழுசா கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க தைரியம் பல மடங்கு கூடும். இளைய சகோதரர் மூலமாக ஒரு பெரிய உதவி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு வாயு தொல்லை வராமல் இருக்க பூண்டு மற்றும் மிளகு சேர்த்த உணவுகளை சேர்த்துக்குங்க. கிழங்கு வகைகளை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கு நீங்க விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யுங்க. எடுத்த காரியம் தடையின்றி முடியும். கும்பராசி நேர்களே, இன்றைக்கு உங்க தனஸ்தானம் பலமா இருக்கு. பணவரவு உங்களை திக்குமுக்காட வைக்கும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கணுக்கால் வலி அல்லது தூக்கமே வரலாம். அதனால இரவு நேரத்துல காப்பி குடிப்பதை தவிர்த்து விட்டு பால் குடிங்க. நட்ஸ் வகைகளை சாப்பிடுங்க. இன்னைக்கு நீங்க சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் அல்லது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிம்மதி பெருகும். மீனராசி நேர்களே, சந்திரன் உங்க ராசியிலே இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க ரொம்ப வசீகரமா இருப்பீங்க. குரு பகவான் உங்க ராசிநாதன் என்பதால் இன்றைக்கு புது பிசினஸ் முதலீடு செய்யலாம். ஆரோக்கியத்துல இன்னைக்கு பாதங்கள்ல சின்ன களைப்பு வரலாம். அதனால தேன் கலந்த உணவுகளை சாப்பிடுங்க. குளிர்ந்த உணவை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கு நீங்க குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்க. அதிர்ஷ்டம் தேடி வரும். இன்றைய விசேஷ அம்சம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வீடியோவோட கடைசியில நான் சொன்ன அந்த மிக முக்கியமான விஷயங்களுக்கு வருவோம். இன்றைக்கு இரவு 9:19க்கு அப்புறம் புதன் பகவானின் ரேவதி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இன்னைக்கு மிகப்பெரிய திருப்பம் காத்துட்டு இருக்கு. இன்றைக்கு இரவு ரேவதி நட்சத்திரம் தொடங்குறதுனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தேங்கி நின்ற காரியங்கள் எல்லாம் வேகம் எடுக்கும். பணவரவு சீராகும். வங்கி மற்றும் ஆன்மீகத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நரம்பு சம்பந்தமான அசதி வரலாம். அதனால இன்னைக்கு நீங்க மூச்சு பயிற்சி அல்லது தியானம் செய்வது ரொம்ப நல்லது. இன்றைக்கு மாலை மகாவிஷ்ணுவை நினைச்சு ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு மந்திரம் சொல்லுங்க. அப்போ அற்புதம் நடக்கும். நேர்களே, இப்போது நாம் வீடியோவின் மிக முக்கியமான பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் ரகசியத்தையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ள அபீரமான ஆளுமையும் பற்றி பார்ப்போம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. சனி பகவான் ஆதிக்கம் பெற்றிருப்பதாலும் காலச்சக்கரத்தின் 12ஆம் இடமான மீனராசியில், அதாவது குரு பகவானின் ஆட்சி பெற்ற வீட்டில் அமர்ந்திருப்பவர்கள் நீங்கள். மகா புருஷ நட்சத்திரம் என்று போற்றப்படும் சிறப்பை உடையவர்கள். ஆழ்ந்த ஞானமும் மற்றவர்களுக்கு உதவும் தயால குணமும் உங்களின் மிகப்பெரிய பலம். எவராலும் எட்ட முடியாத அமைதியையும் பொறுமையையும் கையாண்டு வெற்றியை தேடி பிடிக்கும் வண்ணமே உங்களின் இயல்பாக உள்ளது. உங்களின் சாதுரியமான பேச்சும் நிதானமான செயல்பாடும் மற்றவர்களிடமிருந்து உங்களை தனித்து காட்டும். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட புயல்கள் வந்தாலும் ஒரு கலங்கரை விளக்கம் போல அசைக்க முடியாமல் நின்று ஜெயிப்பீர்கள். நீங்கள் இன்று உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். உங்கள் பொறுமைக்கு இன்று மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று இத்தனை காலம் காத்திருந்தீர்களோ அதை அடையும் ஆற்றல் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய அதிகமாக இருக்கிறது. தயக்கங்களை கைவிடுவதில் உங்கள் விடாமுயற்சியே உங்கள் வெற்றியை கனியை பறிக்க வரும். யார் கைவிட்டாலும் உங்கள் நற்செயலும் உங்கள் நேர்மையும் உங்களை கைவிடாது. இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் உங்கள் வாழ்வின் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வித்திடும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதில் நீங்கள் தான் மகா திறமசாலி. இன்று உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதியும் காரியத்தையும் கிடைக்க அருகில் இருக்கும் மகாலட்சுமி தாரை மனதார நினைத்து மல்லிப்பூக்காக வழிபடுங்கள். அல்லது ஆதரவற்ற முதிர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை உடைத்து சகல அவசியங்களும் உங்களுக்கு இல்ல தேடி வரும் குறிக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக அமைக்கும். நாளை மீண்டும் ஒரு அற்புதமான நட்சத்திர உங்களை சந்திக்கின்றேன். எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி, வணக்கம்.